ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காமல் இந்தியன் ஸ்பைசி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்பல உங்களுக்கு சட்டுன்னு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இன்றைக்கி 5 மாத குழந்தைங்களுக்காக கோதுமை கூழ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கோதுமை சாப்பிட்டா கலர் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். கோதுமை சாப்பிட்றதுனால உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கலர் இன்க்ரீஸ் ஆகும். ஒவ்வொரு ஃபுட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி மாதிரி கோதுமைக்கு இந்த ஸ்பெஷாலிட்டி இருக்குது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் கோதுமை நல்லா சுத்தம் பண்ண கோதுமை எடுத்திருக்கேன். இப்போ இதில் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம். ஏன்னா எந்த அளவுக்கு ஊறி இருக்கோ அந்தளவுக்கு அதுலேருந்து பால் கிடைக்கும். நம்ம அரைச்சோம்னா நல்லா பால் கிடைக்கும். அதனால ஒரு 3 hours அது ஊற வச்சுக்கோங்க. உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 5 hours 6 hours வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், கோதுமையெல்லாம் நல்லா ஊறி இருக்குது, நல்ல மணிமணியாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு 2-3 times வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா மிக்சியில் கோதுமை ஆட் பண்ணிக்கலாம். கோதுமைக்கோடய நீங்கள் தண்ணி ஃபுல்லாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நல்ல மைய அரையும். நல்லா அரைஞ்சதுன்னா நமக்கு நிறைய பால் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. குழந்தைங்களுக்குன்னு பார்த்திங்கன்னா தனியாக வடிகட்டி கப்பு எல்லாமே நம்ம கூழ் காய்ச்சுற பாத்திரத்துலேருந்து எல்லாமே குழந்தைங்களுக்குன்னு செப்பரேட்டாக வச்சுக்கோங்க. ஸ்பூன்லேருந்து எல்லாமே செப்பரேட்டாக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வடிகட்டிக்கலாம். இதில் தண்ணி ஆட் பண்ண வேணாம், நம்ம ஃபுல்லாக வடிகட்டிக்கலாம். ஒரு 5 மாத குழந்தைக்கு இந்த அளவுக்கு நீங்கள் காய்ச்சினாலே கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வடிகட்டியாச்சு. நமக்கு திக்கான மில்க் கிடச்சிருக்கு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் கோதுமை பால் ஆட் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப திக்காக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் எவ்வளோ பால் ஆட் பண்ணிக்கிட்டேனோ அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா நம்ம கொஞ்சம் கலரதை விட்டுட்டோம்னா ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா கட்டி விழுந்துடும். அதனால் நல்லா கலரிட்டே இருங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். மேக்ஸிமம் சிம்மில் வச்சுடுங்க. இது ரெடியாக ஒரு 10 to 15 minutes ஆகும். நல்லா சிம்மில் வச்சுட்டு கலரிட்டே இருந்திங்கன்னா நல்லா அல்வா பதத்துக்கு வரும். நல்லா சில்கியாக இருக்கும், நல்ல வாசனை கொடுக்கும் கோதுமை. இது ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரு அல்வா மாதிரி தான். என்ன ஒன்று, நம்ம ஸ்வீட் சேர்த்த போகிறதில்ல. ஏன்னா 1 yearக்குள்ளே இருக்க பேபிஸ்க்குனால நம்ம ஸ்வீட் சேர்த்த போகிறதில்ல. 1 yearக்கு மேலே இருக்க பேபிஸ்க்கு நீங்கள் கொஞ்சமாக சால்ட் சேர்த்திக்கலாம். அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்திக்கோங்க. நல்ல வாசனையாக சாப்பிட்டுப்பாங்க. இது 5 மாத குழந்தைக்குனால கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்க மாதிரி கெட்டியாக இல்லாமல் நான் கலரியிருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக அடி பிடிக்காமல் இருக்குது. அடி பிடிச்சதுனாலே குழந்தைங்களுக்கு சாப்பிட முடியாது. அந்த டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்காது. ஆனால் அடி பிடிக்காமல் நல்லா சில்கியாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்ல மம்மம்னு நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்டுப்பாங்க. நீங்கள் காலைல படுக்க போட்டு ஊட்டி விடுறப்ப கொஞ்சம் நல்லா வெதுன்னே எடுத்து ஊட்டி விடுங்க. ஒரு வாய் கொடுத்தீங்கன்னா ஒரு வாய் தண்ணி குடிப்பாட்டி விடுங்க. கொஞ்சம் முழுங்கிறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வாசனைக்காக கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். கோல்டு இருக்க பேபிஸ்க்கு அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி நெய் ஒரு 1/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் எப்பயுமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் மூலமாக எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லவ்விங் ஹார்ட்ஸ் கிடச்சிருக்கு. உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப 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 தேங்க்யூ. இதே மாதிரி எனக்கு எப்பயும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.